ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு கட்சியினுடைய கொடி, பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நீதிபதிகள் என்னென்ன விஷயங்களை கூறினாங்க, விவரங்கள்? வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி கட்சியினுடைய பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பன்னீர்செல்வம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சதீக் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது பன்னீர்செல்வம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், கட்சியினுடைய கொடி, சின்னம் பயன்படுத்தக்கூடாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு என்பது இடைக்கால உத்தரவு. இந்த உத்தரவு என்பது இறுதி தீர்ப்பு போன்று அமைந்திருக்கிறது. இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தடை விதிக்க முடியாது என்பதனால இந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதே போல அதிமுகவில் 3 கொடிகள் உள்ள நிலையில் எந்த கொடியை பயன்படுத்த வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோருகிறார் என்பதை மனுவில் விளக்கவில்லை என்றும், அண்ணா விரல் காட்டுவது போல் இருக்கக்கூடிய கொடிதான் உண்மையான கொடி என்றும் அதை பன்னீர்செல்வம் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு எப்படி இந்த தடையை விதிக்க முடியும்? அந்த ஆதரவாளர்கள் கைகளில் கட்சி சின்னமான இரட்டை இலையை பச்சை குத்தி இருக்கிறார்கள். அதை எப்படி நீக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் பன்னீர்செல்வம் தரப்பில் எழுப்பப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா என்பது குறித்த அந்த உரிமையியல் வழக்கு, பிரதான வழக்கு இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த தடை உத்தரவு பிறப்பித்தது என்பது செல்லத்தக்கர் அல்ல என்றும் வாதிடப்பட்டது. அதே போல இந்த வாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியதை இரு நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்திருக்கிறது. கட்சியில் உறுப்பினராக இல்லாத போது அந்த கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை எப்படி அவர் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எழுப்பப்பட்டது. இன்னும் அவர் ஒருங்கிணைப்பாளர் என்று கூறக்கூடிய பன்னீர்செல்வத்துக்கு லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் யாரும் இல்லை. அப்படி இருப்பதாக கூறினாலும் கூட முகம் தெரியாத அவர்களை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவாளர் என கூறப்படுபவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் கட்சியிலிருந்து இன்னும் நீக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்த இந்த மேல்முறையீட்டு வழக்கு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல, இந்த இடைக்கால உத்தரவு இறுதியானதும் அல்ல என்றும் வாதிடப்பட்டது. 30 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தொடர்ந்து எந்த கொடி என்று கேள்வி எழுப்பது வினோதமாக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இன்னும் அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையிலேயே அவர் அறிக்கை வெளியிடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பொதுச் செயலாளராக தன்னை தேர்ந்தெடுத்தது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் கலைத்தது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அதனால் இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சொத்துக்கள் இந்த கொடி, லெட்டர் பேட் எல்லாம் அது கட்சியினுடைய சொத்துக்கள் என்று ஆதரவு செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.